கடந்த 40 ஆண்டுகளாக பினாங்கு தீவின் முக்கிய கட்டுமான மற்றும் கட்டிட இடிப்பு கழிவுகளுக்கான மையமாக செயல்பட்டு வந்த ஜெலுத்தோங் குப்பை கிடங்கு TPSJ எதிர்வரும் நவம்பர் 30ஆம் தேதியுடன் தனது சேவையை நிறுத்தவுள்ளது. இந்த கிடங்கு மூடப்பட்ட பின்னர் சுமார் 1 பில்லியன் ரிங்கிட் மதிப்பில் ஒரு பெரிய மறுசீரமைப்பு பணியை அரசாங்கம் தொடங்க உள்ளது. பினாங்கு தீவு மாநகராட்சி அனைத்து கழிவு உற்பத்தியாளர்களையும் அகற்றுவோரையும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அம்பாங் ஜாஜாரில் உள்ள ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை மையத்திற்கு மட்டுமே கழிவுகளை கொண்டு செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளது. கழிவு அகற்றுவதற்கான கட்டணங்கள் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கீகரிக்கப்படாத குப்பைகளை எவரேனும் கொட்டினால் கடுமையான சட்ட ரீதியான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் மாநகராட்சி எச்சரித்துள்ளது. இந்த 34 ஹெக்டேர் நிலத்தின் மாற்றம் சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் பினாங்கின் எதிர்காலத்தை பாதுகாப்பதையும் பொறுப்பான கழிவு மேலாண்மைக்கான புதிய தரங்களை தொடங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.